வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணி மொச்சை தொக்கு. மஞ்சள் பூசணி 1/4 கிலோ, மொச்சை 1/4 கிலோ, தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம் 1, கடுகு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி, கல்லுப்பு தேவையான அளவு, வெல்லம் ஒரு சிறிதளவு, தண்ணி தேவையான அளவு. ஒரு வாணலி நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பொரிய விடணும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒன்று போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மொச்சை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். கல்லுப்பு தேவையான அளவு, போட்டு நல்லா கலரி விடணும். அந்த காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலரி விட்டு நல்லா கொதிக்க விட்டு, காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் நல்லா தூவி விட்டு நல்லா கிளறி விடணும். கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வெல்லம் கரைஞ்சதும் இந்த பதத்துக்கு வந்துடும். இது வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வலிச்சு வச்சா நம்முடைய மஞ்சள் பூசணி மொச்சை தொக்கு ரெடி.